கிறிஸ்துவுக்குள் அன்பான கலைக்கதை நிகழ்ச்சி நேயர்களே, மீண்டும் இந்த நாளிலும் கூட இயேசுவின் இனிதான நாமத்துல உங்களோடு கூட இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நாள் நமக்கு வருகிற வாக்குத்தத்தம் எங்க இருந்து அப்படின்னு சொன்னா, மத்திய 5ஆம் அதிகாரம் 3வது வசனம். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. இந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா, இயேசு மலை பிரசங்கத்தில் தன் விசேஷர்களுக்கும் மற்ற அங்கே கூடியவர்களுக்குமாக ஒவ்வொரு காரியமாக சொல்லிக்கொண்டார். இதில் சொல்லியிருக்க எல்லா வார்த்தைகளும் நம்முடைய அன்றாட வாழ்க்கைக்கு மிகவும் தேவையானது, புரோஜனம் உள்ளது. ஆவிக்குரிய வாழ்க்கை அது மிகவும் நம்ம என்ன செய்யணும், கர்த்தரை நெருங்கி ஜீவிக்க அது உதவி செய்யும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு குட்டி கதையோட கூட, ஒரு ஊரில் என்ன இருந்துச்சுன்னா, ஒரு பெரிய குளம் இருந்துச்சு. அந்த குளத்துக்கிட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அழகான மயில். அந்த மயில் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால், அங்கே போகிறப்பெல்லாம் அதனுடைய இறகு என்ன செய்யும், அப்படியே தோகையை விரித்து அழகாக என்ன செய்யுமா ஆடும். அப்படி ஆடும்பொழுது அங்கே இருக்கிற எல்லா பறவைகள் மிருகங்கள் எல்லாம் அது ரொம்ப அழகாக அதை பார்ப்பாங்க. ஆனால் இந்த மயிலுக்கு என்னென்னா, அதில் அவருக்கு ஒரு பெருமை, ரொம்ப பெருமை என்ன அப்படின்னு சொன்னால், எனக்கு எவ்வளோ அழகு, எவ்வளோ பெரிய தோகை இருக்குது எனக்கு, அதை பாரு. எல்லாரும் மிருகங்கள் மாத்திரம் தான் இல்லை, மனுஷங்களும் அதை பார்க்கறதுக்கு ரொம்ப ஆசையாக இருப்பாங்க. அதை எல்லாரும் ஓடி ஓடி பார்ப்பாங்க. அப்போ அதுக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும். ஸோ இதே அது ஒரு பழக்கமாக வைத்து கொண்டது. எப்பவுமே என்ன செய்யும் சொன்னால், அந்த நேரத்தில் ஜனங்கள் அதிகமாக இருக்கிறாங்களோ அந்த நேரத்தில் அங்கே வரும், அதனுடைய தோகை அழகாக விரிக்கும். அப்படி விரிச்சு என்ன செய்யும்னு சொன்னால், அப்படியே அதுக்குள்ள ஒரு பற்றி என்னுடைய தொகையில் எத்தனை கலர் இருக்குது, எவ்வளோ அழகாக என்ன படைச்சிருக்கிறாங்க ஆண்டவர், என்னுடைய கழுத்து எவ்வளோ அழகாக இருக்குது, அந்த கழுத்தில் இருக்கிற கலர் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப 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 அழகாக அதை என்ன செய்யுமா, தன்னுக்குள்ளே அப்படியே பெருமையாக நினச்சி அப்படியே அந்த இடத்துல அந்த தோகை அழகாக விரித்து ஆடும். அப்படி அது விரித்து ஆடும் பொழுது என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால், மனசில் இந்த உலகத்தில் நான் தான் ரொம்ப அழகு போல், அதை எல்லாரும் என்னை ஓடி வந்து பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி அதுக்குள்ள ஒரு மகிழ்ச்சியாக இருந்துக்கும். இதையே பார்த்துருச்சான். ஒரு நாள் என்ன செஞ்சிச்சு அப்படின்னு, அப்படி இருக்கும் பொழுது ஒரு கொக்கு அப்படியே வெள்ளையா அழகா பஞ்சு போல, உங்களுக்கு தெரியல, ரொம்ப வெள்ளையா அப்படியே நிற்குதான். பார்த்தோன்னே இது என்ன, நம்மகிட்ட இவ்வளோ அழகான கலர்ஸா இருக்கு, இதுன்னு ஒரு வெள்ளையா இருக்கு அப்படின்னு சொல்லிச்சு. ஐயோ, இந்த வெள்ளையா இருக்கிறது என்ன நல்லாவா இருக்குது, நான் பாரு எவ்வளோ அழகா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அது யோசிச்சான். யோசிச்சுட்டு சரி நம்ம போய் அந்த கொக்கு கிட்ட உரையாடுவோம், கேள்வி கேட்போம் அப்படின்னு சொல்லி போச்சான். அப்போ அந்த கொக்கு கிட்ட போகும்பொழுது என்ன சொல்லிச்சு அப்படின்னு சொன்னா, கொக்கு கிட்ட போய் சொல்லுது, என்ன நீங்க ஒரே ஒரு கலர் தான் இருக்கு உங்ககிட்ட, என்கிட்ட பாருங்க எத்தனை கலர் இருக்கு, எவ்வளோ அழகா இருக்கிறேன் நான் அப்படின்ட்டு சொல்லிச்சான். அப்போ கொக்கு சொல்லிச்சு, அப்படிங்களா, எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருக்குது, என்னுடைய கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எப்படி உங்களுக்கு உங்கள் கலர் பிடிச்சிருக்கு அது மாதிரி எனக்கு என் கலர் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிச்சு. அப்படி அப்படின்னு சொல்லிட்டு கொக்கு அதன் வேலையை பார்த்துட்டே இருக்கு. என்ன மீன் வருதான்னு பார்த்து அதை கொத்தி எடுக்கிறதுக்காக அதை என்ன செஞ்சு பார்த்துட்டே இருந்துச்சான். ஆனால் மயிலுக்கு என்னன்னா, என்னை பார்த்துட்டு உடனே அது சொல்லும், ஐயோ எனக்கு கலர் என்கிட்ட ஒரே கலர் தான் இருக்குது, உங்கள்கிட்ட நிறைய கலர் இருக்குது அப்படின்ட்டு சொல்லும். அப்படின்னு சொல்லி மயில் வந்து ரொம்ப என்னை பற்றி ரொம்ப ப்ரௌடாக பேசுவோம், என்னை பற்றி பெருமையாக பேசும் அப்படின்னு சொல்லி தான் போய் அந்த உரையாடலே ஆரம்பிச்சிச்சு. ஆனால் கொக்கு ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சிருச்சு. எப்படி, இல்லை எனக்கு இந்த கலர் பிடிச்சிருக்கு, உங்களுக்கு எப்படி நிறைய கலர் உங்களுக்கு இருக்கிறது உங்களுக்கு பிடிச்சிருக்கு, அது மாதிரி எனக்கு என் கலர் ரொம்ப பிடிச்சிருக்கு, ஏன்னா என்கிட்ட உங்ககிட்ட இல்லாத ஒன்று இருக்குது, என்கிட்ட கலர் என்னுடைய உடம்புல தான் வெள்ளையா இருக்குது, ஆனால் எனக்கு நிறைய உங்களை காட்டில் எனக்கு நிறைய காரியங்கள் இருக்குது. அப்படி என்ன காரியம் இருக்குது பார்த்தீங்களா, ஓடுற மீனை நான் கொத்தி பிடிக்க என்னால் முடியும், என்னால் பறக்க முடியும் அப்படின்ட்டு சொல்லிச்சான். அப்போ தான் மயிலுக்கு ஐயோ நம்ம மூக்கருப்பட்டுட்டோமே, நம்ம நினச்சா நம்ம தான் ரொம்ப அழகு ரொம்ப திறமை அப்படின்ட்டு. பற்றி இங்கே பற்றி இந்த கொக்கு எவ்வளோ நம்மளை இதுவாக பண்ணுச்சு. அப்போ தான் மயில் சொல்லிச்சான். அப்போ கொக்கு சொல்லிட்டு போச்சா, கடவுள் வந்து ஒருத்தருக்கும் அவங்களுக்கு தேவையானதை கொடுத்துருக்குறாரு, உங்களுக்கு இதுதான் தர, உங்களால் பறக்க முடியாது ரொம்ப தூரத்துக்கு இல்லை ரொம்ப உயரத்துக்கு, இது அதனால தான் உங்களுக்கு இப்படி கொடுத்துருக்குறாரு, எனக்கு பறக்க முடியும் எல்லாம் பண்ண முடியாது, அதனால் எனக்கு இந்த கலர் போதும் அப்படின்னு சொல்லி பறந்து போச்சா. இந்த கதைகளை கேட்கும்போது நமக்கு என்ன தோணுது, சில நேரத்தில் நம்ம கூட நினைக்கிறல, நம்ம அவங்கள மாதிரி இருந்தால் நல்லா இருந்திருக்குமே, நம்ம அவங்கள மாதிரி வசதியாக இருந்தால் நல்லா இருந்திருக்குமே, நான் அந்த படிப்பு படிச்சுன்னா நல்லா இருக்குமே அப்படிலாம் நினைப்போம்ல. பெருமையாக நமக்கு காரியங்கள் வேணும்னு நினைப்போம். எப்பவுமே நம்ம நினச்சிக்கணும், ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிற காரியங்கள் அவருக்கு தெரியும் நமக்கு என்ன தேவைன்னு சொல்லி. அவர் சொல்கிறார்ல, நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நற்கிரிகளை அறிந்திருக்கும் பொழுது பரமபிதாவாகிய நான் உங்களுக்கு செய்யாமல் இருப்பேனோ அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அதனால ஆண்டவருக்கு தெரியும் நமக்கு என்ன தேவை, எவ்வளவு தேவை, எல்லாவற்றையும் ஏற்ற காலங்களில் கொடுப்பேன். பெருமையாக பேசின அரசுகள் கூட என்ன செஞ்சாங்க, விழுந்து போனாங்க. நீங்க பாத்தீங்கன்னா பாபிலோன் ராஜா சொல்லுவார்ல, இது நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா அப்படின்னு சொல்லுவாரு. அவருக்கு ரொம்ப பெருமை. அவருக்கு என்னன்னா, தங்கத்தாலே சிலை, அவர் தான் அவருடைய ராஜ்யமே தங்கம், அப்படி அவர் தலை மாத்திரம் தான் சொல்லியிருப்பாங்க கனவுல.
ஆண்டவர் காட்டியிருப்பாங்க. ஆனால் அவர் என்ன செய்வார், தங்கம் முழுமையாக எல்லாத்தையும் சேர்த்து தங்கத்தில் செய்து எல்லாரையும் வணங்க சொல்லுவோம். ஏன்னு சொன்னால் நான் ஒரு அப்படின்னு தனக்குள்ளே இருக்கிற ஒரு பெருமை அல்லது மேட்டிமை எனக்கு கடவுளை அவங்கள தள்ளி போட்டார். அப்படி நீங்களும் நானும் தாழ்மை உள்ளவர்களாக, அதுதான் வசனம் ஆண்டவர் சொல்றாரு பாரம்பரிய பிரசங்கத்துல, ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. பரலோக ராஜ்யத்துக்கு போகணும்னு சொன்னா நம்மை தாழ்த்துவோம். ஆண்டவர் நம்ம எந்த சூழ்நிலை வைத்திருந்தாலும் எவ்வளவு காரியங்கள் நடந்தாலும் எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் தான் பொறுப்பாளர். நீங்களும் நானும் எதையும் பிரயாசப்பட்டோ எதுவும் செய்தோ நம்மளால சாதிக்க முடியாது. நமக்கு தெய்வம் தருகிற மிகுந்த கிருபையும் இரக்கம் தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாள் ஆண்டவருக்கு நன்றி ஜீவிப்போம். ஆண்டவர் எல்லா சூழ்நிலை கலர் கம்மியா இருந்தாலும் சரி, கலர் கூடுதலா இருந்தாலும் சரி, எல்லாரும் இங்க தான் போறோம், பரலோகம் தான் போறோம். அதுக்காக தானே ஜீவிக்கிறோம். அதனால இந்த உலகத்துல இந்த அவுட்வேர்டு, அதாவது வெளிரங்கமான காரியங்கள் எதுவுமே என்ன செய்ய போறோம், நம்ம கொண்டு போக போறது இல்லை. ஆவியில் எளிமை உள்ளவர்களாக இருப்போம், பரலோக ராஜ்யத்தை அடைவோம். ஜெபம் செய்வோமா? எங்களை அதிகமாக நேசிக்கதான தகப்பனே, சமித வேளையிலும் கூட நாங்கள் உம்மோடு கூட நெருங்கி ஜீவிக்கத்தக்கதான ஒரு நல்ல ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் எளிமை உள்ளவர்களாக, ஆவியில் எளிமை உள்ளாக இருந்து எங்களை நாங்கள் தாழ்த்தி பெருமை என்ற காரியங்கள் இருந்து எடுத்து போட்டு உங்களுக்கு பிரியமான பிள்ளைகளாக இருக்க நீங்களுக்கு உதவி செய்யுங்க சாமி. அது மாத்திரலாம் ஆண்டவரே, இந்த வெளியிலும் கூட ஆண்டவரே எங்களுக்காக யாராவது ஜெபிக்க மாட்டாங்களான்னு சொல்லி எங்கி கொண்டிருக்க பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அப்படியே தேவையில் என்னன்னு எங்களுக்கு தெரியாது தப்பு. நான் நீர் அறிந்திருக்கிறேன் ராஜா. நீர் அவர்களுக்கு கொடுத்து நீர் அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை வழிநடத்த வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். ஒன்றுக்கு உதவாத அற்புதம் சுந்தரமான பாவிகள் கர்த்தா, ஆனாலும் நீர் ஒவ்வொரு நாளும் கிருபையாய் இரக்கமா இருந்து ஒவ்வொரு நாளும் கூட்டி கொடுக்குறீங்களா, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளை காண செய்த கிருபைக்காக நன்றி. இந்த நாள் கைட்டு செய்கிற ஒவ்வொரு வேலைகளுடைய கிருபை எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்தணுமா கெஞ்சி மன்றாடுகிறோம். பாவிலாக எங்கள் மேல் கிருபையா இருங்க, வழிநடத்துங்க, ஆசீர்வதிங்க சுவாமி. எங்களுடைய பாவலை மன்னித்தல்லுங்க. நம்முடைய ராஜ்யம் வரும் பொழுது நாங்கள் ஒருவரும் கெட்டு போகாதபடிக்கு அந்த நித்திய ராஜ்யத்துல நாங்கள் உங்களோடு கூட நித்தியமாய் வாழுகிறதான பெரிய ஸ்லாக்கியத்தை நீர் எங்களுக்கு தர வேண்டுமா? எங்களுக்காக கல்வாரியில் பாடுபட்டு மற்ற ரட்சகரும் மீட்பருமான இயேசுவின் புண்ணிய நாமத்துல தாழ்மையோடு ஜெபம் ஏறெடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.